மதுரையில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் எழுப்புதல் உபவாச ஜெப கூட்டம். நாள் ஜூன் 21. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தேவ செய்தி சகோதரர் எல் வின்சென்ட்ராஜ். இன்றைக்கு உன் வீட்டில் கடைசியாளா இருக்கலாம், ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கலாம். கனத்துக்குரியவர்களாக கர்த்தர் உன்னை மாற்றப் போகிறார். பாடல் ஆராதனை சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிற கர்த்தர் உங்க இருதயத்தை தமது ஆவியினால் நிரப்பி விடுவார். அல்லேலூயா. இடம் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம், பைபாஸ் ரோடு, பழங்காநத்தம், பிஆர்சி டிப்போ அருகில், மதுரை. தேவ பிள்ளைகளே, இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேசத்தின் எழுப்புதலுக்காக இணைந்து ஜெபிப்போம் வாருங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். தேவன் தங்கும் பரலோக எருசலேம் சீயோன் மலைக்கு வந்து சேர்ந்து விட்டோம். இவனுள்ள தேவன் தங்கும் பரலோக எருசலேம். கோடான கோடி தூதர் பாடி அங்கே துதிக்கின்றனர். கோடான கோடி தூதர் பாடி அங்கே துதிக்கின்றனர். பரிசுத்தரே என்று பாடி மகிழ்கின்றனர். பரிசுத்தரே என்று பாடி பாடி மகிழ்கின்றனர். பரிசுத்தர் 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 பரலோக தேவன் பரிசுத்தர். பரலோக தேவன் பரிசுத்தர். ஜீவனுள்ள தேவன் தங்கும் பரலோக எருசலேம் மலைக்கு வந்து சேர்ந்து விட்டோம். ஜீவனுள்ள தேவன் தங்கும் பரலோக எருசலேம். பெயர்கள் எழுதப்பட்ட தலைப்பேரானவர்கள், பெயர்கள் எழுதப்பட்ட தலைப்பேரானவர்கள் திருவிழா கூட்டமாக கொண்டாடி மகிழ்கின்றனர். திருவிழா கூட்டமாக கொண்டாடி மகிழ்கின்றனர். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. கொண்டாட்டம் கொண்டாட்டம் நம் தகப்பன் வீட்டில். கொண்டாட்டம் கொண்டாட்டம் நம் தகப்பன் வீட்டில். ஜீவனுள்ள தேவன் தங்கும் பரலோக எருசலேம் சீயோன் மலைக்கு வந்து சேர்ந்து விட்டோம். ஜீவனுள்ள தேவன் தங்கும் பரலோக எருசலேம். பூரணமாக்கப்பட்ட நீதிமன்கள் ஆவி அங்கே. பூரணமாக்கப்பட்ட நீதிமன்கள் ஆவி அங்கே. எல்லாரையும் நியாயம் தீர்க்கும் நியாயாதிபதி அங்கே. எல்லாரையும் நியாயம் தீர்க்கும் நியாயாதிபதி அங்கே. நீதிபதி கர்த்தர்
கர்த்தரே நீதிபதி, கர்த்தரே எல்லாரையும் நியாயம் தீர்க்கும் நீதிபதி, எல்லாரையும் நியாயம் தீர்க்கும் நீதிபதி. ஜீவனுள்ள தேவன் தங்கும் பரலோக எருசலேம், சீயோன் மலைக்கு வந்து சேர்ந்து விட்டோம். ஜீவனுள்ள தேவன் தங்கும் பரலோக எருசலேம், தாயகம் பரலோகம், தாயகம் விண்ணகம், நம் தகப்பன் வீடு விண்ணகம், நம் தகப்பன் வீடு. ஜீவனுள்ள தேவன் தங்கும் பரலோக எருசலேம், சீயோன் மலைக்கு வந்து சேர்ந்து விட்டோம். ஜீவனுள்ள தேவன் தங்கும் பரலோக எருசலேம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவும் ஆனவர் என்று ஆண்டவர் இங்கு சொல்லுகிற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். நானே உங்கள் பரிசுத்தரான கர்த்தர், இஸ்ரவேலின் சிருஷ்டிகர், உங்கள் ராஜா என்று ஆண்டவர் தம்மை நமக்கு யார் என்பதை சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். அவர்தான் பரிசுத்தரான ஆண்டவர். நம்முடைய கர்த்தர் தான் பரிசுத்தமான தெய்வம். இஸ்ரவேலை சிருஷ்டித்தவர் நமக்கு ராஜாவாக இருக்கிறவர், நம்மை ஆளுகை செய்கிற ராஜாவாக அவர் இருக்கிறார். யூதருக்கு ராஜா எங்கே பிறப்பார் என்று சொல்லி ஏரோது அரண்மனையில் வந்து அந்த சாஸ்திரிகள் வந்து கேட்ட பொழுது அந்த ஏரோதுவுக்கு ஒரே கலக்கமாகிவிட்டது. நான் இங்கு ராஜாவாக இருக்கும் பொழுது வேறொரு ராஜா பிறந்திருக்கிறாரா என்று சொல்லி அவன் வேதபாரகர்கள் ஆசாரியர்களை அழைத்து இந்த யூதருக்கு ராஜா கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் அவன் ஆராய்ந்து பார்க்கும்படியாக கேட்டான். அப்பொழுது அவர்கள் ஆராய்ச்சி பண்ணி பெத்லகேமிலே அவர் பிறப்பார் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று அவர்கள் அறிவிக்கிறதை நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேலை ஆளுகிற ராஜா நம்மிடத்திலிருந்து புறப்படுவார் என்று அன்றைக்கு அறிவிக்கப்பட்டது. அன்றைக்கு பெத்லகேமில் ஆண்டவர் பிறந்தார். இன்றைக்கு நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர் ராஜாவாக பிறந்து நம்மிலிருந்து அவர் ராஜாவாக வெளிப்பட விரும்புகிறார். இஸ்ரவேலை சிருஷ்டித்தவரும் நம்முடைய ராஜாவுமாக அவர் இருக்கிறார். நம்மை ஆளுகை செய்கிறவராக அவர் இருக்கிறார். இன்றைக்கு இவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய ராஜ்யம் வருகிறது. இன்றைக்கு நாம் காண்கிற இந்த ராஜ்யங்கள் எல்லாம் அல்ல, அவருடைய ராஜ்யம் வருகிறது, தேவனுடைய ராஜ்யம் வருகிறது. அந்த ராஜ்யத்திற்கு அவர்தான் ராஜாவாக இருக்கிறார். இவர்தான் என்னுடைய ராஜா என்று ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவரும் அவரின் கீழ் ஆளுகையின் கீழ் வாழப்போகிற மக்களாக இருக்க போகிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அதற்காகத்தான் அழைத்திருக்கிறார். இவர்தான் என்னுடைய ராஜா என்று நீங்கள் விரும்பி அவரை ஏற்றுக்கொள்வீர்களானால் உங்கள் வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அவருடைய ஆளுகையின் கீழ் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வாழ முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சியோன் குமாரத்தியே, நீ கெம்பீரித்து பாடு, உன் ராஜா கழுதையின் மேலும் கழுதையின் மரிக்குட்டியின் மேலும் ஏறி உன்னிடத்துக்கு வருகிறார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். கழுதையின் மேல் ஏறி அந்த ராஜா நம்மிடத்துக்கு வருகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் அவர் ராஜாவாக வர விரும்புகிறார். இன்றைக்கு நீங்கள் முழு இருதயத்தோடு என் ராஜாவே, என் தேவனே, என் வாழ்க்கையில் நீர் வாரும், நீர்தான் என்னுடைய கர்த்தரும் பரிசுத்தருமாய் இருக்கிறீர், இஸ்ரவேலை சிருஷ்டித்தவராக இருக்கிறீர், என்னுடைய ராஜாவாக
ராஜாவாக இருக்கிறீர், என் வாழ்க்கையில் தயவாய் வந்து என்னை ஆளுகை செய்து நடத்தும் என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். இந்த ராஜாவினால், அந்த ராஜாங்கத்தினால் கொடுக்கப்பட முடியாத எந்த ஒரு காரியமுமே இருக்க போவதே இல்லை, இருப்பது இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் என்ன வேண்டுமோ அங்கிருந்து அந்த ராஜாவிடத்திலிருந்து நமக்கு வரும். அவரிடத்தில் இல்லாததே இல்லை. நமக்கு வேண்டியது எதுவோ எல்லாவற்றையும் அவர் நமக்கு கொடுப்பார். ஒருவேளை இந்த உலகத்தின் அரசாங்கத்தில் சில நேரத்தில் வேலை கொடுக்கப்பட முடியாமல் இருக்கலாம், வேலைக்கேற்ற சம்பளம் கொடுக்கப்பட முடியாமல் இருக்கலாம். இந்த உலக அரசாங்கத்திடத்திலிருந்து நமக்கு வர வேண்டிய எத்தனையோ நியாயமான நன்மைகள் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து, அந்த ராஜாவிடத்திலிருந்து நமக்கு எது ஒன்றும் வராமல் இருக்க போவதில்லை. அவரை நம்பி, அவரை ஏற்றுக்கொண்டு, அவரை விசுவாசித்து ஜெபிக்கிற எந்த ஆட்களிடத்திலும், எந்த நபரிடத்திலும் கேட்டுக்கொள்வது எதுவோ அந்த ராஜா கட்டாயமாக அவர்களுக்கு கொடுப்பார். வேலை வேண்டுமா? அவர்களுடைய வாழ்க்கையில் திருமணம் நடக்க வேண்டுமா? வீடு கட்டி முடிக்க வேண்டுமா? பண தேவைகள் தேவையாக இருக்கிறதா? குழந்தை பாக்கியம் வேண்டுமா? குடும்பத்தில் சமாதானம் வேண்டுமா? எது ஒன்றாக இருந்தாலும் இயேசுவினால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் அவரை ராஜாவாக ஏற்றுக்கொண்டால் அந்த ராஜாங்கத்திடத்திலிருந்து உங்களுக்கு வர வேண்டிய அத்தனை நன்மைகளும் வரும். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது அதற்காக ஜெபிப்போமா? என் ராஜாவானவர் என்று உங்கள் இருதயத்தில் அவரை ஏற்றுக்கொள்வீர்களானால் அந்த ராஜாவிடத்திலிருந்து சகலமும் உண்டாகும். நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நான் உங்கள் கர்த்தரும் பரிசுத்தருமான கர்த்தராக இருக்கிறேன், இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமாக இருக்கிறேன் என்று நீர் சொல்லியிருக்கிறீரே. ஆண்டவரே, யாரெல்லாம் நீர் என்னுடைய ராஜா என்று சொல்லி இயேசுவே நீர் என்னுடைய ராஜா என்று ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் குறைவில்லாதபடி ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் ஈவுகளையும் நீர் கொடுக்க வல்லமை உள்ளவராக நீர் இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். அனாதையாய் அலைந்து கொண்டிருந்த எஸ்தருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ராஜாவாக பிரவேசித்து ஆண்டவரே அந்த மகளை மனவாட்டியாக ஏற்றுக்கொண்டு எவ்வளவு பெரிய மேன்மையை நீர் கொடுத்தீர். அதே விதமான ஆசீர்வாதங்கள் இப்பொழுது உம்மை யாரெல்லாம் ராஜாவாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அத்தனை நன்மைகளும் அவர்கள் வாழ்க்கையில் உண்டாகும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய அரசாங்கத்திடத்திலிருந்து, ராஜாங்கத்திடத்திலிருந்து வர வேண்டிய அத்தனை நன்மைகளும் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் வர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததா? நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொடுங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.